Good morning, students. Today we are going to see about the concept of all India level institutions. Okay. First one, Industrial Finance Corporation of India, IFCI. This was first in the chain of establishment of financial corporations to provide financial assistance. Just a second. To provide financial assistance. This was the first. IFCI was the first institution in the chain of establishment of financial support, okay, for industrial development. For industrial development, okay. This was established on 1st July 1948. This was established on 1st July 1948 under the Act of Parliament. Parliament Act basis in the IFCI July 1, 1948 established பண்ணாங்க. இதுதான் first financial corporation சரிங்களா for industrial development. IFCI provides assistance to the industrial concerns in the following ways. Industries-க்கு இந்த IFCI எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம கீழே இருக்க டீட்டெயில்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், லாங் டேர்ம் லோன்ஸ் போத் இன் ருபீஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி. நீண்ட கால கடன் அப்படின்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்லையும் அதே நேரத்தில் ஃபாரின் கரன்சியாகவும் கொடுக்குது சரிங்களா. அப்புறம் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஈக்விட்டி, underwriting of equity, preference and debenture issues சரிங்களா. என்னென்னா சம உரிமை பங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் ஒப்புறுதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பத்திரங்களுக்கான ஒப்புறுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்கிரைபிங் டு ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிபெஞ்சர் இஷ்யூஸ். சம உரிமை பங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கடன் பத்திரங்களை வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை guaranteeing the deferred payments in respect of machinery imported from abroad or purchased in India. அதாவது வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய இல்லைனா இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடிய மிஷினரிக்கான பணத்திற்கான உத்தரவாதம் கொடுக்குறது சரிங்களா. Guaranteeing of loans raised in foreign currency from foreign financial institutions. வெளிநாட்டு நிறுவனத்தில் இருந்து வாங்கக்கூடிய கடன்களுக்கு அதனோட பணத்திற்கான உத்தரவாதம் அப்படின்னு சொல்லுவோம். Guaranteeing loans raised in foreign currency, அந்நிய நாட்டு பணத்தில் வாங்கக்கூடிய கடன்களுக்கான கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. Financial assistance of IFCI can be availed by any limited company in the public, private or joint sector or by a cooperative society incorporated in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் IFCI-லிருந்து கடன் வாங்கலாம் சரிங்களா. which is engaged or proposed to be engaged in the specified industrial activities. ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை இனிமேல் தான் அதை செயல்படுத்த போகிறாங்கனாலும் சரி அவங்க IFCI கிட்டேருந்து கடன் வாங்கிக்கலாம். அது எந்த வகையான நிறுவனமாக இருந்தாலும் சரி, லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் கம்பெனி இல்லை ப்ரைவேட் கம்பெனி இல்லை ஜாயிண்ட் செக்டார் ஆர் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எதுவாக இருந்தாலும் IFCI கிட்டேருந்து கடன் வாங்கிக்கலாம்.
Such financial assistance will be available for the setting up of new industrial projects. நியூ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை ஐஎஃப்சி கிட்டேருந்து நம்ம வாங்கலாம். ஆல்சோ ஃபார் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், ரெனோவேஷன், மாடர்னைசேஷன் ஒன்ஸ். இந்த நேரத்தில் புதுப்பிக்கிறதுக்கு இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். IFC also provides financial assistance on concessional terms for setting up industrial projects in industry less developed districts in the states or union territories notified by the central government. இந்த இடத்துல பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. பின்தங்கிய மாவட்டங்கள் சரிங்களா, அந்த மாவட்டத்தில் மைய அரசால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நோட்டிஃபை பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஐஎஃப்சி கிட்டேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கலாம், அதாவது கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். The IFC raises its resources by way of issue of bonds in the market. இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னா கடன் பத்திரங்களை வெளியிடுதல் அப்படின்னு அர்த்தம். borrowing from இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, borrowing from இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். IDBI பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குதல், மத்திய அரசு கிட்டேருந்து கடன் வாங்குறதுன்னு சொல்லுவோம். ஃபாரின் கிரெடிட் செக்யூர்டு ஃப்ரம் ஃபாரின் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபாரின் கிரெடிட் செக்யூர்டு ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து வெளிநாட்டு பணம் கடனாக வாங்கிறது, அது செக்யூர்டான பேமெண்ட்ஸாக வாங்குறது. அண்ட் borrowings ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ், இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, செகண்ட் ஒன் இது ஐசிஐசிஐ பேங்க் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதோட எக்ஸ்பென்ஷன் தான் இது. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. எங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐன்னு கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ வங்கியோட பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி லோன்ஸ், அந்நிய செலாவணி கடன்களை வழங்குதல் இதுக்கு ஓகேங்களா. மெர்ச்சன்ட் பேங்கிங், வர்த்தக வங்கி பணிகள், கமர்ஷியல் பேங்க் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் பெற சான்று வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ப்ராஜெக்ட் ப்ரொமோஷன், திட்டங்களை நிறைவேற்றுதல் சரியா, நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுசிங் லோன்ஸ், வீட்டு வசதி கடன்கள். லீசிங் ஆப்ரேஷன்ஸ், லீசிங் அப்படின்னா குத்தகை அப்படின்னு சொல்லுவோம். குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை ஐசிஐசிஐ பேங்க்ஸு கேரி ஓவர் பண்ணுது. ஓகே, திஸ் வாஸ் செட் அப் ஆன் 5th January 1955 as a joint stock company. This ICICI Corporation was set up in 5th January 1955 as a joint stock company. On the advice of the given by three-man mission sponsored by World Bank, Government of USA and Government of India. இந்த 3 பேராலையும் இந்த பேங்க் அப்படின்றது உருவாச்சு சரிங்களா. The principal purpose of this institution is to channelize the World Bank funds to industries in India. உலக வங்கியோட பணத்தை, உலக வங்கிக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்தை இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். அண்ட் ஆல்சோ பில்ட் ஏ கேபிட்டல் மார்க்கெட், அதே நேரத்தில் மூலதன சந்தை உருவாக்குதல்
இதோட முக்கியமான நோக்கம். Initially the capital of ICICI was held up by private companies. இதோட மூலதனம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி தான், ப்ரைவேட் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் தான் கையாண்டாங்க. பட் நவ் a very part of its equity capital is held by public sector. இப்போது பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன்ஸால் இதை கேரி ஓவர் ஆகுது. such as banks, LIC, GIC and its subsidiaries, as this private institution was nationalized. இந்த இதெல்லாமே இப்போ கையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே நேஷ்னலைஸ்டாக மாறினதான். சரியா? The significant feature of operations of ICICI is the foreign currency loans sanctioned by this institution to industries. முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசியோட ஃபாரின் கரன்சி லோன்ஸை sanctioned by institutions to இண்டஸ்ட்ரீஸ்க்கு சேங்ஷன் பண்ணுறது. Since its inception, nearly 50% of its disbursement had been in foreign currency. 50% ஷேர் வந்து ஃபாரின் கரன்சியில் தான் இருந்துகிட்ருக்கு. This is possible because of the facility it enjoys of raising funds in foreign currency. அந்நிய செலாவணி முதலீட்டை இதை அதிகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். The World Bank has been the single largest source of such a bank. The World Bank has been the single largest source of such funds since 1973. The ICICI has entered the international capital markets also for raising capital loans. அதே நேரத்தில் ஐசிஐசிஐ இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டில் என்டர் ஆகி ஃபண்ட் ரைசிங் வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். The major portion of its rupee resources is raised by way of debentures. கடன் பத்திரங்கள் மூலயமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் in capital marketல. The ICICI was also borrows from the Industrial Development Bank in India and government. அதே நேரத்தில் ஐடிபிஐ கிட்ட இருந்தும் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் கடன் வாங்குது. The major portion of its assistance has gone to private sector. இதோட மேஜர் போர்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டருக்கு தான் இது போய் சேர்ந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ஐசிஐசியோட ஒரு செயல்பாடு. ஓகே, now IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லலாம். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இல்லை. The Industrial Development Bank of India has been conceived with the primary object of creating an apex institution to coordinate the activities of other financial institutions including banks. சரிங்களா? இதோட ப்ரைமரி ஆப்ஜெக்ட் என்னென்னா இது ஒரு அப்பெக்ஸ் பாடியாக முழு துணை வங்கியோட முழு துணை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். வங்கியோட முழு துணை அமைப்பாக பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸை கையாளுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐடிபிஐ. The Development Bank was wholly owned subsidiary of the Reserve Bank of India up to February 15, 1976. சரியா? இந்த 1976 வரையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முழு துணை அமைப்பாக இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு இந்திய அரசோட தன்னாட்சி கழகமாக February 16 உருவானது. ஓகேங்களா? இந்த ஐடி பேங்க் அட்டானமஸ் கார்பரேஷன் தன்னாட்சி கழகமாக உருவானது 1976 February 16 அப்புறம் ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு முழு துணை அமைப்பாக இருந்த இந்த ஐடிபிஐ இது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 15, 1976 வரைக்கும் இருந்த இந்த இது கவர்மெண்ட்டோட பேங்க்காக February 16, 1976 மாறினது.
Okay, now the functions of IDBI. The functions of IDBI falls into two groups: assistance to other financial institutions and direct assistance to industrial concerns, either on its own or in participation with other institutions. தனியாகவோ இல்லை இன்னொரு நிறுவனத்தோட சேர்ந்தோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இல்லை டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் கன்சர்னுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த ரெண்டு வழியில் இந்த ஐடிபிஐ பார்ட்டிசிபேட் பண்ணுது. The IDBI can provide refinance in respect of terms loans to industrial concerns given by the IFC. Okay, long term loan ஆக refinance பர்பஸுக்காக இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபண்டாக இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுத்துட்ருக்கு. சரிங்களா? அதர் ஃபைனான்ஸ் நோட்டிஃபைஸ் பை த கவர்மெண்ட், ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் அண்ட் த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். A special feature of IDBI is provision for creation of a special fund known as Development Assistance Fund. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட்ஸ் மூலயமாக சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி அப்படின்னு சொல்லுவோம், இதை கொடுத்துட்ருக்காங்க. The fund is intended to provide assistance to industries. சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்ட் உருவாக்கப்பட்டது. which require heavy investments with low anticipated rate of return. குறைந்த வட்டியில் அதிகமான முதலீடு அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துட்ருக்காங்க. Such industries may not be able to get assistance in the normal course. The financing of export was also undertaken by IDBI till the establishment of Exim Bank. அதாவது எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் 1982 உருவாக்கப்பட்டது. அது உருவாகிற வரைக்கும் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான சப்போர்ட்டிவும் இந்த ஐடிபிஐ பேங்க் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஓகேங்களா? Now state level institutions, state finance corporations, மாநில நிதி கழகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாநில நிதி கழகங்கள். The government of India passed in 1951 the State Financial Corporation Act and SFCs were set up in many states. 1951 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஃபைனான்ஷியல் ஆக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் நிறைய ஸ்டேட்ஸில் உருவாக்கப்பட்டது. தி SFC are mainly intended for the development of small and medium industry units within their respective states. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த எஸ்எஃப்சி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? However, in some cases they extend to neighboring states as well. சில நேரங்களில் பக்கத்து ஸ்டேட்ஸுக்கும் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the SFCs provide loans and underwriting assistance to industrial units. SFC provide loans and underwriting assistance to industrial units having paid up capital and reserves not exceeding 1 crore அதுக்கு மேலே இல்லாத நிறுவனங்களுக்கு எஸ்எஃப்சி லோன் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மூலதன பங்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, அதை வாங்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். The maximum amount can be sanctioned to an industry concerns by SFC is 60 lakhs. 60 லட்ச ரூபா, அதிகபட்சமாக 60 லட்ச ரூபா வரைக்கும் எஸ்எஃப்சி மூலயமாக ஒரு நிறுவனம் கடன் வாங்க முடியும். ஓகேங்களா? SFC depends upon the IDBI for refinance in respective of term loans granted by them. சரிங்களா? மாநில தொழில்நிதி கழகங்கள் இடமிருந்து மறுநிதியாக இந்திய தொழில் மேம்பாட்டு கழகத்திலிருந்து கடன் வாங்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்திய தொழில் நிறுவனங்களிலிருந்து இந்த மாநில நிதி கழகங்கள் மறுநிதியாக கடன் வாங்குது, டேர்ம் லோன்ஸாக வாங்குது அப்படின்னு சொல்கிறோம். Apart from these FCC can also make temporary borrowings
from RBI and borrowings from IDBI. இது இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து டெம்பரவரி லோன்ஸாக IDBI கிட்ட இருந்தும் கடன் வாங்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை வாங்கி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று சிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, the industrial development corporation has been set up by the state governments and they are wholly owned by them. இது full and full யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். சரிங்களா, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் and they are wholly owned by them. These industries are not merely financing agencies. இது ஃபினான்சிங் ஏஜென்சியாக மட்டும் இல்லாமல் they are entrusted with the responsibility of accelerating the industrialization. அந்தந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது இந்த சிட்கோவோட முக்கியமான ஒரு நோக்கம். கடன் வழங்குறது, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது, தொழிற்சாலைகளை மேம்படுத்துறது இவங்களோட ஒரு வேலை. ஓகே, சிட்கோ provides financial assistance into industrial concerns by way of loans, guarantees and underwriting or direct subscriptions to shares and debentures. அதாவது இந்த மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன்கள், ஒப்புறுதியளித்தல் மற்றும் நேரடி பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்குதல் மூலமாக நிதி வசதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, லோன்ஸ், கேரண்டீஸ், அண்டர் ரைட்டிங்ஸ், ஒப்புறுதி வழங்குறது, நேரடி பங்குகள் அப்படின்னு சொல்லுவோம், டு ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரங்கள் வாங்குறதன் மூலயமாக இந்த சிட்கோ ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இன் அடிஷன் டு தீஸ் தே அண்டர்டேக் வேரியஸ் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் சச் as conducting techno-economic surveys, project identification, preparation of feasibility studies and selection and training of entrepreneurs. அதாவது தொழில்நுட்ப விசாரணைகள், திட்ட கடன் அளித்தல், சரிங்களா, ஆராய்ச்சிகள், சரிங்களா, தொழில் முனைவருக்கான பயிற்சி, இதெல்லாமே கொடுக்கறது இந்த சிட்கோவோட வேலை. They also promote joint sector projects in association with private promoter in such a type of projects. Sitco takes 26%, private co-promoter takes 26%, private co-promoter takes 25% of equity and the rest offered by investing public. சரிங்களா, 26% சிட்கோவாலையும் 25% பப்ளிக் செக்டர்கிட்ட இருந்தும், சரி, ப்ரைவேட் கோ ப்ரமோட்டர் கிட்ட இருந்தும் மீதி பப்ளிக் கிட்ட இருந்தும் இந்த நிறுவனம் அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் வாங்கும். Sitco undertake the development of industries areas by providing all infrastructural facilities and initiations of new growth centers. They also administer various state government incentive schemes. Sitco get refinance facility from IDBI. Sitco get refinancing from IDBI கிட்ட இருந்து இந்த refinancing support வாங்கும். They also borrow through bonds and accept deposits. கடன் பத்திரங்கள் வாங்குறது மூலமாக, இல்லை பாண்ட்ஸ் வாங்குறது மூலயமா அல்லது டெபாசிட் வாங்குறது மூலயமாக அவங்களோட ஃபண்டை அவங்க ரைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நவ் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி அப்படின்னா பணவியல் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பணவியல் கொள்கை. Monetary policy is the macroeconomic policy being laid down by central bank towards the management of money and interest rate. சரிங்களா, சென்ட்ரல் பேங்க் இந்த monetary policy is the macroeconomic policy being laid down by the central bank
மைய வங்கியால் உருவாக்கப்படுறது டுவர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை, டுவர்ட்ஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? பண அளிப்பு மற்றும் வட்டி மேலாண்மை செய்யும் விதமாக பேரியல் பொருளாதார கொள்கையாக இது பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த டிமாண்ட் சைடு economic policy used by the government of country to achieve macroeconomic objectives. It is the demand side economic policy. Okay, முக்கியமாக பார்க்க வேண்டியது demand side economic policy used by the government of India to achieve macroeconomic objectives or variables like inflation, consumption, growth and liquidity. சரிங்களா? அதாவது பேரியல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் பணவீக்கம், கன்சம்ஷன் நுகர்வு, growth வளர்ச்சி, லிக்விடிட்டி அப்படின்றது நீர்மைத்தன்மை, அது கேஷ் ரேஷியோ. சரிங்களா? இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பணவியல் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மானிட்டரி பாலிசி கெயின்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் II. வேர்ல்டு வார் IIக்கு அப்புறம் இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டு தி இனிஷியேஷன் மேட் பை த மில்டன் ஃப்ரெட்மேன். இது மில்டன் ஃப்ரெட்மேனில் தான் இந்த ஒரு கான்செப்ட் உருவானுச்சு. who is associated with the doctrine of monetarism and who received Nobel Prize in 1976. அவரோட டாக்ட்ரின் ஆஃப் மானிட்டரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருந்து உருவானது தான். ஓகேங்களா? அவர் 1976 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. He boldly announced in his book Monetary History of the United States 1867 to 1960. அதாவது பணவியல் கொள்கை. சரி, அந்த பணவியல் ஆதாரம் அப்படின்றது 1867 1960 யுனைடெட் ஸ்டேட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, இந்த ஒரு விஷயம் வேர்ல்டு வார் IIக்கு அப்புறம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் அடைஞ்சது உலக நாடுகள் அளவில். That the Great Depression of 1930s was largely the outcome of the bungling monetary policies in Federal Reserve System. The Great Depression 1930 உருவானுச்சு. சரியா? எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே மானிட்டரி அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உருவானுச்சு. சரிங்களா? மானிட்டரி பாலிசி எக்ஸ்பான்ஷனரி வெர்சஸ் கான்ட்ராக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். விரிவாக்க பணக்கொள்கை மற்றும் சுருக்க பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பான்ஷனரினா விரிவாக்கமான பணக்கொள்கை, கான்ட்ராக்ஷனரி அப்படின்னா சுருக்கமான பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். Expansionary policy is a cheap money policy. சீப் மணி பாலிசி இந்த இடத்துல மலிவு பணக்கொள்கை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மலிவு பணக்கொள்கை. சரிங்களா? when a monetary authority uses its tools to stimulate the economy. சரிங்களா? இந்த மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பணவியல் அதிகார அமைப்பு இந்த டூல்ஸை பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக இந்த பாலிசி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஷனரி பாலிசியை மலிவு பணக்கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸ்பென்ஷனரி பாலிசி மெயின்டைன் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இட் மெயின்டைன்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் ஏ லோவர் தேன் யூஷுவல் ரேட்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ரேட்டில் இருந்து மிகவும் குறைச்சலாக பண்ணுவாங்க. ஆர் இன்க்ரீஸ் த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி. இல்லைன்னா ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மணி சப்ளையை அதிகப்படுத்துவாங்க. இந்த எக்கனாமி மோர் ரேப்பிட்லி தேன் யூஷுவல்ஸ். நார்மலாக இருக்கிறத விட அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இட் இஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ் டு ட்ரை டு காம்பேக்ட்
unemployment by lowering interest rate in the hope that less expensive credit will entice business into expanding. This increases aggregate demand, the overall demand for all goods and services in the economy. Aggregate demand na overall demand அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாற்றங்கள் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம குறைக்கணும் அப்படின்றதுனால which boost short term growth and measured by gross domestic product. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஜிடிபி கொஞ்சம் ரைஸ் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆல் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த கான்ட்ராக்ஷன் மணி பாலிசியை டியர் மணி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியர் மணி பாலிசி அப்படின்னா அருமை பணக்கொள்கை அப்படின்னு நோட் பண்ணுங்க. அருமை பணக்கொள்கை அப்படின்னு நோட் பண்ணுங்க. which maintains short-term interest rates higher than usual. which maintains short-term interest rate. குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துது. குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துது. அங்கே குறைக்கிறோம், இங்கே அதிகப்படுத்துகிறோம். which slows the rate of growth. இது என்ன பண்ணோம்னா growth ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணோம். இந்த மணி சப்ளை ஆர் ஈவன் ஸ்ட்ரிங்ஸ் மணி சப்ளையை அதனால் குறைச்சிரும். this slows short-term economic growth and lessens inflations. இது பணவீக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். Contraction money policy can lead to increased unemployment and depressed borrowing. இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்தும், அது டிப்ரெஸ்ட் borrowing-ஆக இருக்கும். and spending by consumers and business, which can eventually result in economic recessions if implemented too vigorously. இது என்ன, இதோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா எக்கனாமிக் ரெசிஷனாக இருக்கும். இது அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் பின்னோக்கி திருப்புவது அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? கீழே இறங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மானிட்டரி பாலிசியோட நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா?